கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 32 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்து இந்த ஜனமே என்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னுடைய சுதந்திர வீதம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனே பங்காக இருக்கிறார். ஆகவே தான் நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமானால் நம்மோடு கூட யாரும் இருந்ததில்லை. அந்நிய தேவன், அந்நிய ஜனங்கள் யாரும் இருந்ததில்லை. கர்த்தர் நம் கூட இருந்ததினால்தான், அவர் நம்மை வழி நடத்தினதினால்தான் இன்றும் நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலே நாம் இருந்தாலும் அவர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை நடத்தினார், நம்மை உணர்த்தினார், நம்மை அவருடைய கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அத்தனை நல்ல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படித்தான் நடத்தினார். யாத்ராகமம் 13 அங்கு இரவும் பகலும் அவர்கள் வழி நடக்கக்கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஒரு பாதையிலே கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவன் அந்த பாதையிலே நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். கடந்து செல்லுகிறவர் நமக்கு தேவையான காரியங்களை அங்கு செய்கிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் ஜனங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறார். இங்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியையை பார்க்கவில்லை. இப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த பின்புதான் கர்த்தர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்துவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் வெளிவந்தாலும் அவர்கள் கால்கள் வனாந்தரத்திலே நிற்கிறது, ஆனால் அவர்கள் கண்கள் கர்த்தருடைய கிரியையை பார்க்கிறது, மேகஸ்தம்பத்தை பார்க்கிறது, அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கிறது. ஆகவே நம்முடைய காரியங்கள் வனாந்தரமாக இருந்தாலும் நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் அடிமைத்தனத்திலே அந்த சத்ருவின் கிரியைகளே நாம் சிறைப்பட்டு வேதனையிலே புலம்பிக் கொண்டு போயிருப்போமானால் கர்த்தருடைய கிரியைகளை நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எப்பொழுது தேவ பிரசன்னத்தை, தேவ வழி நடத்துதலை நாம் உணர முடியாமல் போகிறதோ அதுதான் நமக்கு வனாந்தரம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாதேயும், மறைத்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேனே என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை நடத்துகிற தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்க வேண்டும். அங்கு மேகம் எழும்பும் பொழுது ஜனங்கள் புறப்படுகிறார்கள். அங்கு மேகம் அமரும்போது அவர்கள் எங்கு பாளையம் இறங்க வேண்டுமோ அங்கு மேகம் அமருகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்தை தீர்மானிப்பது கர்த்தருடைய கிரியையாகவே இருக்கிறது, அந்த மேகமாகவே இருக்கிறது. ஆகவே தெய்வ பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். தெய்வ சத்தத்தை கேட்கிற ஸ்தானத்திலே நாம் நிற்போமானால் நாம் கர்த்தருடைய கிரியைகளை நிச்சயமாகவே பார்ப்போம். தேவன் அவர்களை வழி நடத்தினதினால்தான் அவர்கள் 40 வருஷம் நடந்தும் அவர்கள் கால்கள் வீங்கி போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ பிரசன்னம், தெய்வ வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்குமானால் துக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அந்த துக்கம் நம்மை சேதப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். ஆகவே கர்த்தரே நம்மை நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினதினால்தான் நாங்கள் இன்றும் பிழைத்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். அந்த தேவனே இனிமேலும் எங்களை கரம் பிடித்து விசாரித்து கூட இருந்து நடத்துவீராக. உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும், பாதுகாக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.